ஹாய், இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 விர்ச்சுவல் மிஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வீடியோவில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளோ கண்டினியூவேஷன் இருக்கும். ஓகே, இப்போ ஏற்கனவே இது கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான். இன்ஸ்டாலேஷனுக்கு விண்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் விண்டோஸ் வெப்சைட்டில். ஓகே, விண்டோஸ் 10 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா விண்டோஸ் 10 ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் விண்டோஸ் வெப்சைட்லேருந்து. உங்கள்கிட்ட பழைய விண்டோஸ் 7 விண்டோஸ் எக்ஸ்பியோட கீ இருந்தாலே அதை வச்சே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10 அந்த கீயை போட்டாலே ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இப்போ விண்டோஸ் 10 ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்த அப்புறம் இந்த வெப்சைட் கீழே வந்தீங்கன்னா கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படின்னு இருக்கும். அதில் டவுன்லோட் டூல் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இந்த லைசன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் காட்டும். இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்செப்ட் கொடுத்துட்டு அப்கிரேட் திஸ் பிசி நவ் அப்படின்னு கேட்கும். நம்ம இந்த பிசிக்கு டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, அதனால் கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் லாங்குவேஜ், எடிஷன், ஆர்கிடெக்சர் 32 பிட் 64 பிட் வேணுமான்னு கேட்கும். ஸோ இது விண்டோஸ் டிஃபால்ட்டாக ரெக்கமெண்ட் செட்டிங் கொடுத்துருக்கு. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா 32 பிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே மாற்றிக்கலாம். அப்படி இல்லை லாங்குவேஜும் உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல, அப்படியே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நெக்ஸ்ட். ஸோ யூஎஸ்பி ட்ரைவில் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஎஸ்ஓ ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பூட்டபிள் மீடியாவாக க்ரியேட் பண்ணியே அது கொடுத்துரும். அப்படி இல்லாமல் நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணோன்னா அப்புறம் இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம பூட்டபிள் ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷினில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது தேவையில்லை. நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். எந்த லொக்கேஷன் கேட்கும். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அது டவுன்லோட் பண்ணிடும். ஓகே, நமக்கு இப்போ விண்டோஸ் 10 டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு இங்கே சிடி டிவிடி ஸ்டெட்டா அப்படிங்கிற ஆட்டோ டிடெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ஷன் அப்படிங்கிறதுல யூஸ் ஃபிசிக்கல் ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம யூஸ் யூஎஸ்பி இமேஜ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் ஃபைல் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணோம். அதை லொக்கேட் பண்ணி விட்டால் போதும். இதாக இருக்குது நம்ம டவுன்லோட் பண்ணது. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இங்கே ஓகே கொடுத்துட்டு பவர் ஆன் கொடுத்தா போதும். ஓகே, பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இது லாங்குவேஜ் அதே தான். என்ன லாங்குவேஜ், அப்புறம் டைம் அண்ட் கரன்சி செட்டிங்ஸ், இது நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ். இப்போ விண்டோஸ் கீ கேட்கும் உங்ககிட்ட ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம எப்போனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண விட்டு கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஐ அக்செப்ட் லைசன்ஸ். நெக்ஸ்ட். ஓகே, இங்கே நீங்கள் பிசியை அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இது செலக்ட் பண்ணணும். நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரைவ் காட்டும். எந்த ட்ரைவில் நீங்கள் லொக்கேட் பண்ணுறீங்களோ அந்த ட்ரைவில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு.
ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு பூட்டப் ஆகுது. ஓகே, இப்போ வந்து லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் செலக்ட் பண்ணணும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. நான் வந்து இதை வந்து இந்தியாவுக்கு மாற்றிக்கிறேன். கீபோர்டில் நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. அப்போ கீபோர்ட் லேஅவுட் கேட்கும். கீபோர்ட் லேஅவுட் வந்து யூஸ்வலாக யூஎஸ் தான். இப்போ அடிஷ்னல் கீபோர்ட் நமக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ் கீபோர்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் கீபோர்ட் கொடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா தமிழ் இருக்கும். இது இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேட்டர் கூட ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சப்பட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இருக்கும் தமிழ் ஆட் லேஅவுட். ஓகே, இது வந்து பர்சனல் கம்ப்யூட்டரா இல்லை கம்பெனி ஆர்கனைசேஷன் கம்ப்யூட்டரான்னு கேட்கும். ஸோ நம்ம பர்சனல் யூஸ் தான். பர்சனல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். விண்டோஸ் அக்கௌண்ட் கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இதை போட்டு லாக்இன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃப்லைன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பிசிக்கு ஒரு நேம் கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் வேணுன்னா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது எல்லாமே இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண சொல்ல நான் இது எல்லாமே ஆஃப் பண்ண போகிறேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா தேவையானதை நீங்கள் ஆன் பண்ணி எஸ் கொடுத்து வச்சுக்கலாம். அக்செப்ட் நாட் நவ். அவ்வளோதான். இனி புது நார்மல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்.